அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம மதன் கௌரி ப்ரோவோடைய ஒரு ஆல்பம் சாங்கை நான் பார்த்தேன். இன்றைக்கி தான் அந்த சாங்கை நான் பார்த்தேன். அது 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. திங்க் மியூசிக் அதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மதன் கௌரி ப்ரோவோடைய இது 2வது ஆல்பம் சாங் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு ஆக்டிங்லேயும் ஒரு பேஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணுறாரு. எதுக்காக இப்போ இந்த ஆல்பம் சாங்கை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மதன் கௌரி அப்படின்ற ஒரு நபர் வந்து எப்படி வந்து எம்ஜி ஸ்குவாட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலமாக யூடியூப்பில் ஒரு தமிழ் இன்ஃப்ளூயன்சராக ஒரு உச்சபட்ச நிலையை வந்து அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 கொரோனா காலகட்டத்தில் தான். ஏன்னா அதுக்கப்புறமா கொரோனாவுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கொரோனா கேப்பில் வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மக்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த யூடியூப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, இப்படி மக்களுடைய கவனம் வந்து முழுக்க முழுக்க சோஷியல் மீடியா மேலே திரும்புது. இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்ட சிலர் இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்சவங்க பல பேர். அதில் ஒரு முக்கியமான நபர் மதன் கௌரி. ஸோ மதன் கௌரி அப்படின்ற ஒரு பர்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பல பேர் வந்து சேனல் ஆரம்பித்து அவங்களும் இன்னைக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மதன் கௌரி பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார். சரி, சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாகவும் நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்களை பேசும்போதும் அதன் மூலமாகவும் பல பேரை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மதனை ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மதன் என்ன பேசுகிறாரு, அவர் மேலே வந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது. என்ன நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவை கரைச்சி குடிச்சு பேசுகிறாரு. இப்போ அவர் வந்து எந்த விதமான ஆர்என்டியும் பண்ணுறது கிடையாது. விக்கிபீடியாவில் என்ன போட்டிருக்காங்களோ அதை அப்படியே வாந்தி எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகளாக இருக்குது. என்ன குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மதன் அவர்களுடைய ஆடியன்ஸ் வந்து குறையவே இல்லை, அது வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சர், தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபராக மாறி நிற்கிறாரு மதன் கௌரி. யூடியூப் மட்டும் இல்லை, நிறைய மீடியா ப்ரொடக்ஷன் எல்லாமே அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரியா? சரி, இப்போ மதன் கௌரி வந்து முன்னாடிலாம் அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொன்னதே கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவருடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும், பெருசாக எடிட்டிங் இருக்காது, எந்த விதமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து அவர் யூஸ் பண்ண மாட்டார். ஒன்லி அந்த நியூஸ் மட்டும்தான். அந்த நியூஸை பற்றி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி பேசிட்டு முடிச்சிருவார். ரொம்ப பிளெண்டான ஒரு வீடியோஸ் தான். அதுக்கான ஆடியன்ஸ் தான் மதன் கௌரிக்கு வந்து அதிகமாகவே இருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோட்டோஸ் போடுறதுனால, வீடியோஸ் போடுறதுனால, மியூசிக் வைக்கிறதுனால ஏகப்பட்ட காப்பிரைட் இஷ்யூலாமே வரும். அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் மதன் கௌரி அதே பேட்டர்ன், அவர் ஆரம்பிக்கும் போது எந்த பேட்டர்னை யூஸ் பண்ணாரோ அதே பேட்டர்ன், அதே எடிட்டிங்கை தான் இப்போ வரைக்குமே அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தம்ப்நெயில் மட்டும் மாறுங்க. சரி, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஏன் அவர் அதிகமாக இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சேனலை வந்து பெருசாக்கணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை வந்து அதிகமாக்கணும். அதுக்கான தேவை அவருக்கு வந்திருக்கு. ஏன்னா மதன் கௌரி யாரோட கம்பேர் செய்யப்படுறாரு இப்போ சமீபமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவரத்தி அப்படின்ற இன்னொரு யூடியூபர். அவர் வந்து வட இந்தியாவை சார்ந்த ஒரு யூடியூபர். இந்தியாவில் இல்லை, அவர் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதாக சொல்லப்படுது. யார் இந்த துருவரத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படின்ற ஒரு பெரிய கட்சி. இந்தியாவே வந்து அவங்க தான் வந்து கைக்குள்ளே வச்சிருக்கிறாங்க, கூறு போட்டு இந்தியாவை வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிஜேபி மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. பிஜேபி வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி வந்துடும், தமிழ்நாட்டையே அழிச்சிருவான் அப்படின்னு தமிழக மக்களை பயமுறுத்தி திமுக ஆட்சியவே பிடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பவரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி அப்படின்னாலே மக்கள் பயப்படுறாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் பிஜேபி எலெக்ஷனில் அதிக பெரும்பான்மையை வந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க. இது என்னைக்கு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச 2024 பாராளுமன்ற தேர்தலில் அது பிரேக் ஆகுது. பிஜேபி 400 சீட்டை பிடிப்பேன் அப்படின்னு சொன்ன நிலையில் மெஜாரிட்டி கூட பிடிக்க முடியாமல் 200 சில்லற சீட் தான் பிடிக்கிறாங்க ஆல் ஓவர் இந்தியாவில். அதுக்கு முக்கியமான காரணமாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவரத்தி அப்படின்ற அந்த நபர். ஏன்னா இந்த துருவரத்தி என்ன பண்ணுறாருன்னா பிஜேபி பண்ணக்கூடிய ஸ்கேம், இந்தியாவுக்கு வந்து பிஜேபி செய்யக்கூடிய தீங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவருடைய வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இதை பார்க்குற மக்கள் வந்து அப்படியே ஒரு புரட்சி மாதிரி வெடிக்குது அவருடைய வீடியோஸ். அந்த அளவுக்கு வீரியமாக இந்தியாவில் வந்து வைரல் ஆகுது அவருடைய ஒவ்வொரு வீடியோவும். அதையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி வந்து இந்திய மக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு பல பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுறத தவிர்க்கிறாங்க. அப்படி இருந்துமே 200 சீட்டு கிட்ட வந்து பிஜேபி ஜெயிக்கிறாங்க, 213 நினைக்கிறேன். ஸோ இதை ஒரு இன்ஃப்ளூயன்சர்
ஒரு சோலோ கிரியேட்டர், ஒரு இன்ஃப்ளூயன்சரால் சாதிக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாராக வந்து பார்க்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு துருவரத்தி அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மதனுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. மதன் வந்து சொன்னால் அந்த அளவுக்கு வந்து செயல்படுது சமுதாயத்தில். மதன் பேச்சை கேட்கறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. பொலிட்டிக்கலாக மதனை வந்து யாருமே பகச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து எதனா எசக்கு பசக்காக பேசிட்டான் அப்படின்னா நம்மளுடைய விஷயத்துக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு மதனை பார்த்து பயப்படக்கூடிய பொலிட்டிஷியன்ஸும் இருக்கிறாங்க. சரி, இவ்வளோ இருக்காங்கல்ல, இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆல்பம் சாங் மதன் அவர்கள் அவருடைய சேனலில் என்ன கண்டென்ட்டை பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி, இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பேசுவார். இந்தியாவிலேருந்து உலக நாடுகளில் நடக்கக்கூடிய சீரியஸான விஷயங்கள், கிரைம், ரேப் நியூஸ், இப்படி எல்லாமே பேசுவார். ஸோ கரண்ட் அஃபேரில் வந்து ஒரு பெஸ்ட் சேனலாக மதன் கௌரி சேனல் இருக்குதுங்க. ஸோ சோஷியலி ரொம்பவே ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக தான் மதன் இருந்தாரு அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் இந்த வீடியோவை நான் பார்க்குற வரைக்கும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதலர்கள் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த பொண்ணை வந்து பெரியவனானவங்க மதன் கௌரி வந்து தேடி போகிற மாதிரியும், அந்த பொண்ணை வந்து அவர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியும், ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் இவங்க வந்து ஸ்கூல் டைமில் லவ் பண்ண விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் வருது. சரி, இதில் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு சீன் வருது. அந்த சீனுக்காக தான் இந்த வீடியோவே. காரணம் வந்து நான் சொல்கிறேன். அந்த பையன், சின்ன பையன், 2 பேரும் சின்ன பையன் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு சீன் வச்சுருக்கிறாங்க. ஒரு ஆல்பம் சாங்கில், படத்தில் கூட இந்த மாதிரிலாம் வராது, ஒரு ஆல்பம் சாங்கில் ஒரு சீன். அந்த பையன் அந்த பொண்ணுக்கு வந்து கிஸ் பண்ணுறான், கன்னத்தில் தான். ஆனால் அவங்களுடைய வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பசங்க, பள்ளி படிக்கக்கூடிய பசங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சீனை மதனுடைய ஆல்பமில் வைக்கிறாங்க அப்படின்னும் போது நான் கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். நான் என்ன நினச்சினோ அதே மாதிரி பலரும் மதன் ஆல்பம் சாங்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த ஸ்கூல் சீனில் இந்த குழந்தைங்க முத்தம் கொடுக்குற மாதிரியான காட்சியெல்லாம் நீங்கள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நீங்கள் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு பலருமே கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மதன் ஏன் இந்த விஷயத்த செஞ்சார் அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா மதன் வந்து இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக பேசக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் அவருக்கு ஒரு வீடியோ, ஒரு ஆல்பம் சாங்குன்னும் போது மதன் வந்து இதை கண்டுக்கலையா? இது எவ்வளோ பெரிய தப்பு. சரி, அது ஒரு ஆல்பம் சாங், அது ஒரு நடிப்பு அப்படின்னு நம்மளால் கடந்து போக முடியுமா? இதை பார்த்து எத்தனை பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? சினிமாவை பார்த்து, சோஷியல் மீடியாவை பார்த்து இன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதன் மூலமாக வந்து அதில் என்ன இருக்குதுன்றதை பார்த்து செய்யறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குது. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்திய சூழ்நிலையில் ஏகப்பட்ட ரேப் கேஸ், கொல்கத்தா ரேப் கேஸ் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட அதிர்ச்சியான விஷயங்கள் டெய்லியும் இவருடைய சேனல்லே போட்டுக்கிட்டு இருக்காரு அதை பற்றி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பொண்ணு, 14 வயசு பொண்ணு வந்து ஒரு கேங் ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்கு. இதுவும் நார்த் இந்தியாவில் நடந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு செய்தி நான் பார்க்குறேன். ஒரு பையன் தன்னுடைய காதலியை பார்க்க அம்மா விடலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போய் குத்திருக்கான். சரியான குத்து, வெட்டு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாடு முழுக்க இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் சீண்டல்கள், கொலை சம்பவங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவருடைய ஆல்பம் சாங்கில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. இதை மட்டும் தவிர்த்துருக்கலாம். இந்த கிஸ்ஸிங் சீன்லாம் வேண்டாம். ஒரு சின்ன அந்த வயசில் ஒரு பையன் அந்த வயசு பொண்ணை வந்து முத்தம் கொடுக்குறான் அப்படின்னும் போது இது வெளியில் என்ன மாதிரி பார்க்கப்படும்? உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? சீன் இருக்காது. ஸோ இருக்கும்ல. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி இதில் என்ன எழும்புதுன்னா, அந்த வீடியோவில் நடிக்கிற அந்த பசங்களுடைய அப்பா அம்மா இதுக்கு எப்படி வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரில ஃபஸ்ட்டு. ஸோ இது இந்த மாதிரி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதன் இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறதை தவிர்க்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்குன்னு வரும்போது வந்து இதெல்லாம் அவர் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள் நிறையவே இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகளோட இப்போ இதுவும் வந்து சேரப்போகுது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தவறான விஷயம். ஏன்னா உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு பல பேர் இருக்காங்க அப்படின்னும் போது சிறு வயதில் காதல் வருவதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் தான். அது வந்து நம்ம தப்பு சொல்ல. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி முத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களே உங்கள் வீடியோவில் போட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதை பார்க்குற ஒரு கூட்டம் வந்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? வரக்கூடிய தலைமுறை வந்து இருக்க மோசமாக போய்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்ல வேண்டிய மதன் கௌரி அவர்களே அவருடைய ஒரு ஆல்பம் சாங் வீடியோவில் இந்த மாதிரியான சீன்ஸை வந்து அவர் ஏன் வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே எழும்புது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், அந்த ஆல்பம் சாங்கை போய் பாருங்கள்.
அந்த ஆல்பம் சாங்கை பார்த்துட்ட பிறகு நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ, எனக்கு என்ன தோணுதோ, இந்த சீன் அனாவசியமான ஒரு சீன், இது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மதன் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். இதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய காதல் வேறு காமம் வேறு. யாருக்காச்சும் தோணுமா ஒரு சின்ன பையனுக்கு போயிட்டு அவன் லவ் பண்ணுற பொண்ணை போய் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுமா? இந்த காலத்தில் தோணாலும் தோணலாம். ஏன்னா சொல்ல முடியல பசங்களாம் எப்படி இருக்காங்க, எப்படி வளர்கிறாங்க, என்ன விஷயங்களை பார்க்குறாங்க, பெற்றோர்கள் எப்படி கவனிக்கிறாங்க, எதுவுமே தெரில. ஸ்கூல் படிக்கும் போதே சொல்ல விரும்பலை, ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது சமூக வலைதளங்கள் மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை மதன் இனிமேல் செய்யக்கூடாது. இந்த விஷயங்களை மதன் தவிர்க்கணும். முடிஞ்சால் இந்த ஆல்பம் சாங்லேயே அந்த விஷயத்தை கட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன் அப்படின்னும் போது உங்களுடைய ஒரு கெரியர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு நாளைக்கு அதை பற்றி நீங்கள் உங்கள் சேனலில் ஆப்போஸ் பண்ணி பேசும்போது பல கேள்விகள் எழும்பும். அதனால் மதன் அவர்கள் இந்த தவறை சரி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நேராக போய் அந்த ஆல்பம் சாங் பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கும் இதே கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு உங்களோட விடை பெறுவது நான் அரவிந்தன்.